அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு புதிதாக கூடுதலாக 245% இறக்குமதி வரியை அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே சீனாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 145% வரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி விதித்தார். இதற்கு பதிலடியாக முக்கிய அரிய வகை உலோகங்களை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்து சீனா உத்தரவு பிறப்பித்ததுடன் அமெரிக்காவில் இருந்து வாங்கும் போயிங் விமானங்களை வாங்க மாட்டோம் என்றும் சீனா அறிவித்தது. இதனால் அமெரிக்காவில் சீன பொருட்களுக்கான வரி விதிப்பை பதிலடியாக மேலும் 100% வரை, அதாவது 245% வரை கூடுதலாக வரி விதிப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்காவிலிருந்து சீனாவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 125% வரி விதிப்பதாக அறிவித்திருக்கிறார். இதனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக போரால் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல ஆசிய நாடுகளிலும் பொருளாதார மந்தநிலை மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்திய பங்குச்சந்தையிலும் இன்று காலை ஏறுமுகத்தில் கடந்த 2 நாட்களாக வர்த்தகமாகி வந்த பங்குச்சந்தை இப்போது மீண்டும் இறங்குமுகத்தில் வர்த்தகமாக தொடங்கி இருக்கிறது. சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரி விதிப்பு 245% அதிகரித்துள்ளதால் மீண்டும் சீனா அமெரிக்கா இடையேயான அந்த வர்த்தக போரால் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் மக்களிடையே வாங்கும் பல்வேறு விதமான அந்தந்த நாடுகளுக்கு இடையேயான எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தொடர்ந்து வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் சீனாவும் அதற்கு பதிலடியாக இந்த வரி விதிப்பை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போரால் உலக வர்த்தகமே தற்போது தலைகீழாக மாற தொடங்கி இருக்கிறது. இதனால் எந்தெந்த நாடுகளில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும், பங்குச்சந்தை எப்போது சீராகும், தொழில், வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி என அனைத்து துறைகளிலும் இப்போது ஒரு தேக்கமான ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை இப்போது நிலவி வருகிறது. உலகம் முழுவதும் இந்த ரெசஷன், பொருளாதார மந்தநிலை ஏற்படுவதற்கான முன்னோட்டமாக தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த வரியை விதிப்பதும் அதை பின்னர் நிறுத்தி வைப்பது, பின்னர் கூடுதலாக வரி விதிப்பது, திரும்ப அந்த நாடு பதிலுக்கு வரி விதித்தால் மீண்டும் கூடுதலாக வரி விதிப்பது என ஒரு பொருளாதார வர்த்தக போர் தொடங்கி இருக்கிறது. இந்த வர்த்தக போரால் பாதிக்கப்பட போவது அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல ஆசிய நாடுகளிலும் பல வர்த்தகங்களும் தற்போது நிச்சயமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது. இதனால் பெரும் முதலாளிகள் மற்றும் அரசாங்கங்கள் மற்றும் அந்தந்த நாணய கரன்சி விகிதங்கள் ஆகியவற்றில் பெரும் மாறுதல்கள் அந்த மதிப்பிலும் ஏற்படும். இது பொதுமக்களின் வாங்கும் திறன் மற்றும் செலவழிக்கும் திறன், முதலீட்டு திறன் உள்ளிட்ட பல்வேறு கூறுகளிலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மேலும் மேலும் உலக பொருளாதாரம் ஒரு நிச்சயமற்ற தன்மையை நோக்கி செல்லும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.